எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கு இந்த உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி வறுவல் எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு 3 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. 421 கிராம். அது வந்து அதை வந்து தோல் சீவிட்டு வெட்டினா வெட்டுங்க, இல்லைன்னா தோல் சீவாமலே இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் வந்து இரும்பு கடாய் எடுத்துகிட்டு அதில் வந்து 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா தாளிச்சிட்டு கேஸ் ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. அதில் வந்து அந்த உருளைக்கிழங்கெல்லாம் வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து அதில் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு எடுத்து போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இது வந்து விருந்தார் ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அதுக்கப்புறம் 2 வெங்காயம் எடுத்து அதை நல்லா சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்துகிட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு சாப்பரில் போட்டு சாப் பண்ணி இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி தோசை கண்டி எவர் சில்வரில் வச்சு வதக்கிறதுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு தட்டில் வந்து அந்த உருளைக்கிழங்கை வச்சு அதை அமுக்கி பாருங்கள். நல்லா அமுங்குச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை மாதிரி சமைச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்களுக்கும் வந்து உடம்பு நல்லா இருந்தால் வந்து சாப்பிடுங்க. நன்றி.